பட் ப்ராஸ்பெக்டிங் ஷுட் கண்டினியூ. ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்சிஜன் மாதிரி. நீங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராஸ்பெக்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதில் ப்ராஸ்பெக்டிங்க்கு இன்னொரு வகையில் சப்போர்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், நீங்கள் எந்தெந்த கஸ்டமர்கிட்ட எல்லாம் பாலிசி க்ளோஸ் பண்ணீங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்குற ரெஃபரன்ஸும் ப்ராஸ்பெக்டிங் தான். நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் பண்ணுறதும் ப்ராஸ்பெக்டிங் தான். உங்கள் கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் ப்ராஸ்பெக்டிங் தான். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ராஸ்பெக்டிங். அடுத்தது, எனக்கு நிறைய ப்ராஸ்பெக்ட் கிடைச்சிட்டாங்க சார், 20 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. தட் இஸ் சோ க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட் யூ ஹேவ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். எனக்கு என்ன தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அந்த வகையில் ப்ராஸ்பெக்டிங், எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அது முக்கியம் இல்லை, அதை வச்சு நான் என்ன பண்றேன். ஸோ அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஸ்பெக்டிங்ல இருக்கக்கூடியவங்கள நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஃபோனில் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உன்னை நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லி, எப்படி நம்ம பிஸ்னஸ் இன்சூரன்ஸுக்கு வந்து அந்த 2 வரி திருக்குறளை சொன்னோமோ, ஐ கேன் ரெடியூஸ் யுவர் டாக்ஸ் பர்டன் அண்ட் ஐ கேன் கன்வெர்ட் யுவர் எக்ஸ்பென்சஸ் இன்டு யுவர் இன்கம். இந்த 2 முக்கியமான விஷயத்துக்காக எனக்கு 20 நிமிஷம் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமோ, அந்த மாதிரி இங்கே அப்ரோச்சிங், முதல்ல ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். மச்சி ஊர்ல இருக்கிற நிறைய அட்வைசர்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை சொல்லாமையே, எதுக்கு வர்றோன்னு தெரியாமையே, இன்னைக்கு ஏதோ வீட்டுக்கு மச்சான் வரேன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆடு கோழி கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்போம். கடைசியில் பார்த்தா நம்ம மேனேஜரோட அங்கே போய் நிற்போம். போனதுக்கு அப்புறம் தான் இவர் யார் அப்படின்னு, இவர் தெரியும், இவர் வந்து நம்ம இன்சூரன்ஸ் நண்பர், இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் இன்சூரன்ஸ் பண்றாருன்னு கூட சொல்ல மாட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. வி ஹாவ் டு டேக் அப்பாயின்மெண்ட் அண்ட் கோ. ஏன் அப்படின்னா, பிகாஸ் த கஸ்டமர் ஷுட் பி ப்ரிப்பேர்டு. நீங்க இதைத்தான் பேச வர்றீங்கிறது முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகணும். நிறைய இடத்துல என்ன ஆகும்னா சார், அப்படி ப்ரிப்பேர் ஆகிறதா இருந்தால் அவங்க நெகட்டிவா வேணான்னு சொல்லிடுவாங்க சார், அப்பாயின்மெண்ட்டே தரமாட்டாங்க. நீங்க 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 வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங்கை வந்து திரும்ப திரும்ப பேசி பழக பழக யூ வில் பி ஸ்டார்ட் கெட்டிங் யுவர் அப்பாயின்மெண்ட்ஸ். அதுக்குன்னு அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணாமல் போய் அங்கே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரிலக்டன்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சடனா ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னும் திடீர்னு வந்து ஒரு 10,000 ரூபாய் கேட்குறாரு இவரு அப்படின்னு, அந்த ஷாக்ல இருந்து நம்ம டினைல் ஆயிடுவோம், ரிலக்டன்ட் ஆயிடுவோம். அதுக்கு நம்ம ஃபோனில் பேசிட்டு போகிறது இட் வில் பி ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நம்ம ஃபோனில் அப்ரோச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல பேசுகிறவர், ஃபோன் பண்ணுறவர் அவரு தானான்னு தெரிஞ்சுக்கணும். சீக்கிங் அவர் தான் எடுக்கிறாரா. இப்போ மணி எனக்கு கால் பண்ணுறேன்னா மணி என்ன நம்பர் கூப்பிட்டதுக்கப்புறம் மணி என்னன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மணி என்ன வீட்டில் வேற யாராவது ஃபோன் எடுத்து நான் பாட்டி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மணி என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது மணி என்ன டிரைவிங்கில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது எமர்ஜென்சியில் இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தோணுனதெல்லாம் பேசக்கூடாது. செகண்ட் விஷயம் என்னன்னா, முதல்ல மணி என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, செகண்ட் மணி என்ன வந்து ஃப்ரீயா இருக்காரா, இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுற அளவுக்கு அவர் ஃப்ரீயா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். கேட்கணும், சார் ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்கீங்களா, உங்ககிட்ட பேசலாமான்னு அந்த சீக்கிங் பெர்மிஷன். அதை 2வது கேட்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்தா உங்களோட நேச்சுரல் வே ஆஃப் விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தால் ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் தெரியுதுன்னா யார் உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை பற்றின விஷயத்த சொல்லணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த க்ரக்ஸ், அதை நம்ம சொல்லிடணும். நான் எதுக்காக உங்களை கால் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம அங்கே சொல்லணும். நான் ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எங்கள் ஸ்டேட்டட்ல ஒருத்தர் வந்து ட்ரைனிங் ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட ஐஏஎம்ல கிடைக்க வேண்டிய நாலேஜ் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அது சொன்னதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நீ வாட் எவர் பில்டப் யூ வாண்டட் டு கிவ் யூ கேன் கிவ். நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும். அடுத்த வரி அவரு பார்க்கலாம் மச்சி, நான் சொல்றேன் மச்சின்னு சொல்றதுக்குள்ளே அடுத்த 3 விஷயத்தை நீங்க சொல்லிடணும். இந்த 20 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் நான் உன்னை வந்து சந்திக்க வரும்போது 3 ப்ராமிஸ் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்லேயே சொல்லிடணும். யாராவது சொல்ல முடியுமா அந்த 3 ப்ராமிஸ் என்னன்னு? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங் அப்போ கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபோனில் பேசும்போது நான் உனக்கு வந்து 3 ப்ராமிஸ் பண்றேன்னு. கேன் சம்ஒன் அன்மியூட் அண்ட் டெல்? ஐயா, நான் வந்து உங்கள்ட்ட 15 நிமிஷம் பேச போறேன். இதுல எந்த ப்ராடக்ட்டையும் நான் விற்க போறது இல்ல. வெரி குட். உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்தரா எனக்கு இது பண்ணுவோம்.
அப்படி வெரி குட், இல்லைன்னா இனிமேல் இந்த இதை பத்தி பேசவே இல்லை. வாழ்க வளமுடன். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர். எஸ், அந்த 3 ப்ராமிஸ் சார் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி கரெக்ட். சார் இந்த 20 நிமிஷத்துல நான் எதுவும் உங்ககிட்ட விற்கிறதுக்காக வரல. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் உங்ககிட்ட எதையுமே விற்கிறதுக்காக நான் வரல. ரெண்டாவது, இந்த 15-20 நிமிஷம் நம்ம பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசின விஷயம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுன்னா, இது நல்லா இருக்கு, இதை பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. நான் இருக்கேன் உங்களுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. சப்போஸ் இந்த 15-20 நிமிஷம் நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வர்த் இல்ல, இதுல வேல்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடா உங்களை நான் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன். we can have a good cup of coffee and நான் வந்து அடுத்த கிளைண்ட்டை நான் பார்க்க போறேன். வித் தீஸ் 3 ப்ராமிசஸ் நான் கத்துக்கிட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக மட்டுமே வரேன். ஸோ அதனால எனக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும். என்னைக்கு வந்து பார்க்கலான்னு மட்டும் கேட்டக்கூடாது. அடுத்த கொஸ்டின், எப்போ வரலாம்? அடுத்த வருஷம் வா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னைக்குமே க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ்ல முடிக்கணும். இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கவா, இல்லை நாளை காலையில உங்களோட ஆஃபீஸ்ல வந்து பார்க்கவா. ஸோ சாய்ஸ் க்ளோஸ்ட் எண்டட், எஸ் நோ, திஸ் ஆர் தட், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டினா நம்ம முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இஸ் ஹை. சொல்லுங்க மணினா. கஸ்டமரை பார்க்க போகும்போது நான் தான் கஸ்டமர்ன்ற லெவல்ல தான் நான் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆவேன். இதுதான் மெயின். நான் எப்படி வந்து பிரீமியம் கடைசி வரலாம் கட்டணும் அப்படின்னு இந்த உள்ள வரணும், கஸ்டமரும் அப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு லெவல்ல தான் நான் வந்து அவங்க கிட்ட எடுத்து போவேன். வெரி குட். ஸோ அது வந்து ட்ரஸ்ட் அந்த இதுல வரும். அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். ஸோ அப்ரோச்சிங் அப்படிங்கிறது நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங்கோட நின்றுச்சு. ஸோ நேரில் பார்க்கல, ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கல, ஜஸ்ட் ஃபோன்ல தான் நம்ம பேசுறோம். அந்த ஃபோன்ல பேசும்போது நம்மளோட டோன், அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மைலிங் ஃபேஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பர்பஸுக்கு ஃபோன் பண்ணோங்கிறது கிளியரா சொல்லிடணும். இந்த மூடி மறைச்சு பூசி மொழிப்பி அதெல்லாம் இருக்கவே கூடாது. டு பி வெரி ஃப்ராங்க், நான் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அவங்ககிட்ட வரும்போது நான் வந்து எதையும் விற்கிறதுக்காகவும் வரல. உனக்கு ஒருவேளை இந்த 15-20 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சுன்னா ஐம் தேர் டு சப்போர்ட் யூ. உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ இதுக்காக உங்களை இன்னைக்கு சாயங்காலம் வந்து 5 மணிக்கு உங்களை வீட்டில் பார்க்கவா, இல்லை நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு மேலே ஆஃபீஸில் பார்க்கவா. ஸோ க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்ல முடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் சரி வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நேர்ல போகணும்னு என்ன பண்ணுவோம். நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கிக் ஸ்டார்ட், அதாவது என்ன சொல்றது, இந்த ஸ்டார்ட் பண்றதுல ஒரு தயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சார் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி சும்மா இறக்கத்துல போற மாதிரி போய்கிட்டே இருக்கும்பாங்க. ஆனா இந்த ஸ்டார்ட் பண்றது, எங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஒரு கிளைண்ட்டை நம்ம பார்க்க போகும்போது ஓப்பனிங் த கால் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஓப்பனிங் த கால். ஸோ ஒரு கால் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்கு, ரைட்? ஐபிஎல் சீசன் இல்லை, எனி கிரிக்கெட் மேட்ச், அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்குதோ, நெட் ரன் ரேட் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், 5 ஓவரில் 60-70 ரன் அடிக்கிறதாகட்டும் வித்தவுட் லூசிங் எ விக்கெட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும். ஃபர்ஸ்ட் 1 or 2 விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா ஆட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஆடுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட ப்ராபபிலிட்டிக்கும் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போகாம ஒரு 15-20 ஓவர் விளையாண்டாங்க ஒரு ஓடிஐ மேட்ச் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, முதல்ல 5 ஓவர்ல சரியா ரன் வரலைன்னா கூட அவங்க 15 ஓவர் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 100-150 ரன் கொண்டு போயிடுவான், விக்கெட்டே லூஸ் ஆகலைன்னா. ஸோ அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். அதே மாதிரி நம்ம கால்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனிங் த கால் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ப்ரொஃபஷன் ஆஸ் வெல். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ அவர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய பேத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ப்ராடக்ட்ஸை பற்றி தெரியும், நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட்டு, மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு. பட் ஆனால் ஐம் நாட் ஷுர் எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ப்ராடக்ட் தெரியும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை எப்படி போய் ஆரம்பிச்சு கிளைண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. ஐ நெவர் நோ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஐ எம் ஆஃபன் டங் டைடு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமனா நாக்கு ஒட்டிக்குது சார், பேசவே வரமாட்டேங்குது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம. யாராவது ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் நான் பேசிக்குவேன்.
I seem to lose my customer's attention when I start the call. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கரெக்டான நீங்க கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கஸ்டமர் வந்து டீவியேட் ஆவார். அவர் வந்து நம்மளை கவனிக்கிறதுல இருந்து நம்ம மேல இருக்கிற அட்டென்ஷன் அது வந்து டீவியேட் ஆகும். இஃப் யூ டூ சம்டைம்ஸ் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரகிளிங், மேக் த பர்ஃபெக்ட் ஓப்பனிங், வி வில் ஹெல்ப் அட் ஹேண்ட். ஸோ இதுக்கு நம்ம டாடா ஏல அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம ஒரு வீடியோ மூலியமா பார்ப்போம். ஒரே செகண்ட், வீடியோவில் ஆடியோ வராது, ஒரு செகண்ட் இருங்க, நான் மறுபடியும் போய் ரீஷேர் பண்ணுறேன். தென் யூ வில் ஆல்சோ கெட் த ஆடியோ. ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன். வெரி குட். ஓகே, let's see this video. இதுல ஆடியோ வருதாங்கிறது ப்ளீஸ் someone confirm. இன்னும் நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கல, ஒரே செகண்ட். நான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆடியோ வருதான்னு மட்டும் சொல்லுங்க. Experts say a good opening stand is a must to win a cricket match. Same is true in sales. An opening is a starting place where you are planting seeds to grow the relationship with the prospect. You have to connect and be competent. Let's see how. Selling is not about being a great closer. Selling is about being great at opening the call. First impression is crucial. Opening the call is about creating rapport and build trust. The 5-step success formula to help you do so is: seek information on prospect, greet and link to approach conversation, introduce self and company, ask about family, work and hobbies, transition to sell the concept. The first 2 steps are to seek information about the prospect, then greet and link back to the agreed agenda. Use conversation starters to build connect with the prospect. Let's see an example. For income protection need. Hello Mr. XXX. It's good to finally meet you in person. As spoken on the phone, would you agree that bringing happiness to your family and providing for the things they need and love is important to you? I would like to show you something to ensure you are able to provide that peace of mind while you're working, retired, and even when your next generation is doing the same. This will take about 30 minutes of your time. You have to first connect to build the relationship and then establish your expertise. Similarly, an example for conversation starter for a grand wedding planning need can be: Sir, would you agree that as a parent we dream, plan and prepare for the great wedding that our child would one day have to then lead a life of their own? I like to show you something for so that you won't have to say, "Sorry my child, because of my improper planning, I am unable to fund your grand wedding." This will take about 30 minutes of your time. And for retirement need, you can say, "Would you agree that after working for 35 years and fulfilling your responsibilities, you would not like to be dependent on your children and be a financial burden?" I like to show you something for so that you won't have to say, "Sorry my wife and my child, I failed to plan for my independent retirement life." Post this, the next step is to introduce yourself and your company. This can be done like: "Before we proceed, I would like to introduce myself. I have been working as an insurance for Tata AIA. As you are aware, Tata is the most trusted company in India, while AIA is the largest public listed pan-Asian life insurance group. I help people reach financial independence while staying protected for their loved ones through insurance. I am sure we all are proud to represent Tata AIA. Translate this in your body language while speaking. Be positive, smile, and create those right impressions. Self-disclosure is one of the most powerful way of breaking ice and creating rapport. It also prompts the prospect to speak about himself. Hence now, ask about his work, family, hobbies, etc. If needed, you can use prompters like: For work, how long have you been at company? What is your most significant accomplishment at work? For family, who are in your family? When you think about your family, what's the first thing that comes in mind? And then finally, transition to sell. Here, take permission to proceed for the financial health review
Here in this video, we discussed about how important it is to start the sales call well. A great opening ensures that the foundation laid is strong and the probability of winning is higher. Happy selling! Yeah. ஸோ ஓப்பனிங் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க. வெட்டிங் பிளானிங் பண்ணி, ரிட்டையர்மெண்ட்டை பற்றி, அண்ட் ப்ரொடெக்ஷன் பிளான், நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலி ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 விஷயம் சொன்னாங்க. அந்த 3 விஷயத்தில் அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டெக்னிக்னு கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டெல் சாரி மை சைல்ட், ஐ ஹவ் நாட் பிளான் ஃபார் யுவர் வெட்டிங். ஐ எம் சாரி மை ஒய்ஃப், வி ஹவ் நாட் பிளான்ட் அவர் ரிட்டையர்மெண்ட். அந்த மாதிரி நீங்க சாரி சொல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதை வந்து நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளானிங் டு ஃபெயில், ஃபெயில் டு பிளான். 2 விஷயம் இருக்கும். பிளானிங் டு ஃபெயில் அண்ட் ஃபெயில் டு பிளான். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பிளான் பண்றது, அவங்க ஃபெயிலியர் ஆகணுங்கிறக்கா யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாம போகலாம். ஆனா பிளான் பண்ணும்போது அது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்காக தான் பிளானே பண்ணியிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிளானே பண்றது இல்ல. தே ஃபெயில் டு பிளான். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் டு ஃபெயிலுக்கும் ஃபெயில் டு பிளானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இவங்க யூஸ் பண்ண டெக்னிக்கா தான். இஃப் யூ ஃபெயில் டு பிளான், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ, உங்களோட குழந்தைகளோட எஜுகேஷனுக்கோ, உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் நீடுக்கோ, ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கோ, இஃப் யூ ஃபெயில் டு பிளான், தென் த ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி ஹியூஜ். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்டரா உங்களோட கனவுகளை, உங்களோட ஆசைகள் எல்லாம் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து இந்த தொழிலில் இருக்கேன். ஐ எம் டூயிங் திஸ் அப்படிங்கிறதான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டரில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக அவங்க சொன்ன 5 ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக் பெர்மிஷன் ஆன் த ப்ராஸ்பெக்ட், சீக் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராஸ்பெக்ட். அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலி ஒரு காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அட்வைசர்கிட்ட, நான் ஒரு எம்ப்ளாயியாக ஒரு கால்ஸ் போகிறேன் அப்படிங்கும்போது அந்த அட்வைசர் லீடர்கிட்ட கேட்பேன், அவர் என்ன ப்ரொஃபைலு, உங்களுக்கு எப்படி பழக்கம், எத்தனை வருஷமா தெரியும், அவரோட நீட் ரிக்வயர்மெண்ட் என்ன, அவரோட ஏஜ் என்ன பிஸ்னஸ் பண்றாரு, எவ்வளோ இன்கம் இருக்கும் அப்ராக்சிமேட்லி, அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன, எல்லாமே எக்ஸாக்ட்லி தெரியலனா கூட சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா அங்கே போகும்போது ஒரு ஆஃப் பேக்டு மைண்ட் செட்டில் நம்மளால போக முடியும். நம்ம ஃபுல்லி ப்ரிப்பேர்டாகவும் அங்கே போக முடியாது, 0 ப்ரிப்பேர்டாகவும் அங்கே போகக்கூடாது. வி ஷுட் பி அட்லீஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட். ஸோ தட் அங்கே போகும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரீட் அண்ட் லிங்க் டு அப்ரோச் த கான்வர்சேஷன். ஸோ அவங்கள விஷ் பண்ணணும். அடுத்தது வந்து நான் உங்களை ஃபோனில் பேசின மாதிரி வந்து அந்த கனெக்டிவிட்டி, நம்ம ஃபோனில் என்ன விஷயம் பேசினமோ, இந்த மாதிரி உங்களை விட்டு வந்து ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் எதுவும் விற்கிறதுக்கு வரல. ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இங்கே வி ஹவ் டு ஸ்டார்ட் அவர் கான்வர்சேஷன், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களையும் கம்பெனியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். உங்களையும் சரி கம்பெனியும் சரி ரொம்ப பெருமையாகவே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட பாடி லாங்குவேஜ்லையுமே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் காமிக்கணும். ஏன்னா டாட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தன்னால ஒரு கர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, மற்ற இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு இல்லாத ஒரு கர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாடா நிறுவனத்தை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். பிகாஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படிங்கும் போதும், பிளஸ் உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ், இது ரெண்டும் சேரும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவரை பத்தின சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது. குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, எங்க படிக்கிறாங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நீங்க என்ன பிசினஸா ஒர்க்கா, பிசினஸ்னா எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஜாப் எல்லாம், இப்போ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த வாரனால, பரவாயில்லையா பிசினஸ் எல்லாம் என்ன மாதிரி இதுல போயிட்டு இருக்கு. உடனே இந்த கேள்வி ஜென்ரலா நிறைய பேர் கேட்கறதுக்கு தயங்குவாங்க. காரணம் என்னன்னா, எங்க சார் பிசினஸ் எல்லாம் ஒன்றும் போறது இல்லை சார், ரொம்ப சிரமமா இருக்கு சார் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ இவர்கிட்ட பிரீமியம் வாங்க முடியாது, அதனால அந்த கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு நினைப்போம். ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க சார் பிசினஸே சரியா ரன் ஆக மாட்டேங்குது, எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் அடி வாங்கி கிடக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, கடன் மேல கடன் வாங்கி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். எப்படின்னா, சார் நீங்க இருக்கும்போதே உங்க பிசினஸ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ரன் பண்றதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க நீங்களே இவ்வளோ தயங்குறீங்கன்னா, ஒருவேளை எதிர்பாராத விதமா நீங்களே இல்லைன்னா இந்த பிசினஸ் யார் எடுத்துட்டு போவோம், உங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஏதாவது கொடுத்துருக்கோமாங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துட்டு வரலாம்.
அது இமிடியேட்டா அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ், அவங்களோட பிசினஸ் டீடைல்ஸை பத்தி கேட்கும்போது உடனே அங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு உங்களோட பிரசன்டேஷன், அந்த ப்ராடக்ட் பிரசன்டேஷனுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல வந்து யூ கேன் கனெக்ட். சார் நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க உங்க பிசினஸ் சரியா போகலன்னு, அப்படி வந்து நீங்க கனெக்ட் பண்ணி யூ கேன் கிவ் த சொல்யூஷன். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல் த கான்செப்ட். ஸோ நீங்க அங்க போயிருக்கிறது ஒரு ப்ராடக்ட் விற்கிறதுக்காக போகல, நீங்க இருக்கிறது ஒரு கான்செப்ட். கான்செப்ட் என்ன? குழந்தைகளோட கல்யாணத்துக்கு நீங்க பிளான் பண்றதா இருந்தா ஐ எம் வெட்டிங் பிளானர், அதுதான் கான்செப்ட். ஸோ ஆஸ் அ வெட்டிங் பிளானரா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இப்போ இருந்து நம்ம குழந்தைக்கு அவங்களோட கல்யாணத்தை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், படிப்புக்கு என்னென்ன பண்ணணும், உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு என்னென்ன பண்ணணும், நீங்களே இல்லைனாலும் உங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுதான் கான்செப்ட். நேரா எடுத்தோன்னு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதை விட இந்த மாதிரி நம்ம போகணும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி சீக் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராஸ்பெக்ட். சரி, நாங்க எம்ப்ளாயி உங்களோட கால்ஸ்க்கு வரும்போது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பட் நீங்க அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும், நீங்க போய் பாக்குறவங்க இல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்களா இருப்பாங்க, அப்படிதான் இருக்கும். அப்படியும் இல்லாம கோல்டு காலுங்கிறது ரொம்ப ரேர் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட நேச்சுரல் மார்க்கெட்டே இன்னும் முடியாம இருக்கு. நேச்சுரல் மார்க்கெட் முடிஞ்சிருந்தாலும் ரெஃபரன்ஸ் மார்க்கெட் இன்னும் முடியாம இருக்கு. ஸோ இந்த வகையில நம்ம ஒருவேளை ஓப்பன் மார்க்கெட் கோல்டு கால்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்க சார் கொஞ்சம் மியூட்ல போங்க சார். சார் அன்மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் மியூட்ல போங்க. தெரியல, நானும் ஒரு கை கொடுத்துட்டு போய் ஸ்ரீதர் ஸ்ரீதர் முனிராஜ். சாரி சார். ஸோ நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க நிறைய இடத்துல இருந்து சீக் பண்ண முடியும். எஸ்பெஷலி சோஷியல் மீடியாஸ்க்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனத்தை பார்க்க போறீங்க, இல்ல ஒரு கம்பெனி ரன் பண்றாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட பேர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்க இதை என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான நிறுவனம், என்ன ஏதுங்கிறது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அதான் சொன்னலாம், ஆஃப் பேக்டா நம்ம அங்க போகணும். வி கான்ட் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். நேரா போய் இதை தான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரியும் போக முடியாது, என்னன்னே தெரியாம அங்க போய் நிற்கவும் முடியாது. ஸோ வி ஹவ் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் சோஷியல் மீடியாஸ் இஃப் த கஸ்டமர் இஸ் அ கோல்ட் கால் கஸ்டமர். அதர்வைஸ் ரெஃபரன்ஸ் மூலியமா போறீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், அப்படி இல்லைனாலும் இன்னும் அவங்க கூட க்ளோஸா நெருங்கி பழகிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தா என்ன பண்றாரு, மச்சான் என்ன பண்றாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா இட் வில் பி லிட்டில் மோர் ஈஸியர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா த வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஆரம்பிக்கிற அந்த கான்வர்சேஷனோட ஸ்டார்டர். இட்ஸ் குட் ஃபைனலி. ஸோ நம்ம நேரில் சந்திச்சிட்டோம், இன்னைக்கு ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோம் சந்திக்கணும்னு. ஸோ இன்னைக்கு நம்ம நேரில் பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பி. ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே ஸோ உங்களை சந்திச்சதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும், அடுத்தது ரொம்ப நாளா பார்க்கணுன்ட்டு இருந்தோம், இன்னைக்கு டைம் கிடைச்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஹோப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க, ஒய்ஃப், அம்மா எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கனெக்டிங் அந்த பேசிக்ஸை முடிச்சுட்டு நேரா நம்ம ஃபோன்ல பேசின கான்வர்சேஷன் அந்த அக்ரீட் அஜெண்டாக்குள்ள வந்துடணும். தேவையில்லாம நிறைய நிறைய அட்வைசர்ஸ் லீடர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அங்க இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுலயே கன்டினியூ பண்ணுவாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுலயே கன்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ வி ஹவ் டு கம் பேக் டு த அஜெண்டா. ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு அது நிறைய பேர் ஏன் இப்படி பண்றாங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா, இப்போ நீங்க 11 மணிக்கு ஒரு கிளைண்ட் வர சொல்லிட்டாங்க, அங்க போய் உட்காந்து இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட், அடுத்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு 12:30 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூ ஹவ் டு கம் பேக் டு த அஜெண்டா வெரி வெரி சூன். அப்போதான் நம்ம அந்த டைமுக்குள்ள கான்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மூணாவது, உங்களை பத்தியும் கம்பெனி பத்தியும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இதை நான் சொல்லியே தர வேணாம், புதுசா ஜாயின் பண்ண என்எல்ஏ கூட வந்து பெருமையா பேசிடுவாங்க டாட்டாவை பத்தி. ஸோ 155 வருஷம் பாரம்பரியமிக்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ள டாட்டாங்கிற மிகப்பெரிய ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரேன். மோர் தேன் 1 மில்லியன் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. 100 கண்ட்ரீஸ்க்கு மேல நம்மளோட குரூப்போட பிரசன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து சால்ட்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்ட்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏரோஸ்பேஸ் ரிசர்ச்குள்ளேயும் வந்துட்டோம் நம்ம. அப்படின்னா இனிமேல் வந்து டாடா அப்படிங்கிற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் டு சாஃப்ட்வேர் கிடையாது, சால்ட் டு சேட்டலைட், அது வரைக்கும் வந்து எல்லா துறையிலுமே நம்ம வந்து பங்களிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது நம்மளோட ஏஐ பத்தி சொல்லணும் அப்படின்னா 18 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, 58 லட்சம் மில்லியன் கஸ்டமர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 105 வருஷம் பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி, 2 பிக் ஜெயின்ஸ் ஃபார்ம் ஆனதான் இந்த மிகப்பெரிய நிறுவனம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும் இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அபவுட் யுவர் ஃபேமிலி ஒர்க் டிரான்சிஷன் டு செல் த கான்செப்ட். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை பற்றியும் அவங்களோட ஜாப் பற்றியும் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சைல்டு எஜுகேஷனை பற்றி பேசலாம், சைல்டு மேரேஜை பற்றி பேசலாம், ஃபியூச்சருக்கான வெல்த் கிரியேஷன் பேசலாம், ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசலாம், ப்ரொடெக்ஷனை பற்றி பேசலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து நம்மளால அதுக்கான விஷயத்துக்கு வந்து உள்ள வர முடியும். அதில் கீழே பாருங்க முக்கியமாக விஷயம் கொடுத்துருக்காங்க, மென் அட் ஒர்க் ஆர் ருப்பி அட் ஒர்க் கான்செப்ட். ஸோ மென் அட் ஒர்க் மணி அட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நம்ம எப்போ சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி கிரியேட்டிங் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். கியூரியாசிட்டி கிரியேட்டிங் கொஸ்டின்ஸ்னா என்னன்னா, மென் அட் ஒர்க் மணி அட் ஒர்க் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்னா கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவார், இல்லாட்டி படலன்னு சொல்லுவார். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோனால என்னன்னா தெரியலன்னா கூட தெரியும்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆனா நம்ம வந்து அதனாலதான் இந்த முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து ஈகோ மசாஜிங்னு சொல்லக்கூடிய விஷயம். சார் would you agree that the only earning member of your family, சார் நீங்க தான் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, உங்க ஃபேமிலி இதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் அப்கிரேட். சார் ஆடியோ வரலைங்க சார். யாரோ மியூட் பண்ணி விடுறாங்க நம்மள. somebody is muting me, no problem. இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ், உங்களோட பர்சனல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் ஒரே ஒரு பர்சன் ஏர்னிங் மெம்பரா இருக்கீங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து நீங்க எவ்வளவு முக்கியமான நபர் இந்த ஃபேமிலியில அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஐ வுட் லைக் டு ஆஸ்க் a simple question, have you planned for your special events in your life? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார், உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட், அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிம்மதியான ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நீங்க இன்னைக்கு பிளானிங் பண்ணிட்டீங்களா? உங்களோட குழந்தைகளோட ட்ரீம் வெட்டிங்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? உங்களோட சைல்டோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அன்சர்டனிட்டி தான் அது. ஒருத்தரும் நினைக்கல ஒரு நாள் உலகம் ஃபுல்லா ஒரு ஃபிளைட்டுமே பறக்காது, என்டையர் ஃபிளைட்ஸ் வில் பி ஆன் த லேண்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. கரெக்ட்? ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தோம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் அன்சர்டனிட்டி. சடனா என்ன வேணும் நடக்கலாம். ஸோ விச் மே unaware of simply ignoring them. இதை பத்தி நம்ம கவலைப்படாம இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு அன்சர்டனிட்டின்னு வரும்போது அன்னைக்கு நம்ம இதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்களோட ட்ரைனர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் சார், மென் அட் ஒர்க் மணி அட் ஒர்க்னு ஒரு கான்செப்ட் சொன்னாரு. அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இருந்தா நான் ஒர்க் பண்றேன், என் ஃபேமிலிக்கு வேணுங்கிற எல்லா லைஃப் ஸ்டைலும் கொடுக்குறேன். நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு நான் வந்து இன்னொரு ஒரு பணத்தை நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட ஃபியூச்சர் நீட்ஸையும் இந்த பணம் பூர்த்தி பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மென் நெட்வொர்க் மணி நெட்வொர்க். ஸோ இங்கிருந்து நம்ம அப்படியே டேர்ம் பிளானோட கான்செப்டுக்குள்ள போவோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆஸ்கிங், அவங்களோட டீடைல்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி ப்ரொஃபஷனல் நீங்க போகும்போது. ஸோ இது வந்து ப்ரிப்பேரிங் டு த மீட்டிங். நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். உங்களோட க்ரூமிங் கரெக்டா இருக்கணும், ஏனோ தானன்னு போகக்கூடாது. யூ ஹேவ் டு பி க்ரூமிங் யுவர் செல்ஃப் வெரி வெரி கிளியர். அண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களோட ஐபேட், பென்சில், பென், டைரி, அங்க போயிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்பேன், சார் பென் இருக்கா, பேப்பர் இருக்கா, ஒரு பேப்பர் பென் மட்டும் கொடுங்களேன். ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஷுட் ஹாவ் எவ்ரிதிங். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கால்ஸுக்கு வெறுங்கை வீசிட்டு போவாங்க. You should always carry a professional bag and you should have pencils, diaries, forms, iPad, business cards, எல்லாமே ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்கணும். ஏன் அப்படின்னா the first impression what you are giving is very very crucial to your customer. So professionalism matters first. Second, building rapport, அந்த கிளையண்ட் கிட்ட நல்ல rapport build பண்றது வந்து பாத்தீங்கன்னா matters more. அதை விட முக்கியமான விஷயம் அந்த கிளைண்ட் வந்து உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் அவருக்கு வரணும். ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல், ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாருன்னா எங்க வேணாலும் ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம், எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வேணாலும் வாங்கலாம், என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாம். ஆனா அவர் அதை வாங்குறதுக்கு முன்னாடி யாரை வாங்குறாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதை ப்ரெசென்ட் பண்ற உங்களை வாங்குவார். உங்களை அவருக்கு பிடிச்சிருந்தாதான், உங்க மேல ட்ரஸ்ட் வந்தாதான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறம்
you'll be listening and giving you the support. So trust matters the most. So மூணு விஷயம், professionalism matters, அதே சமயத்துல rapport building also matters, and the most important thing is building trust in the customer's mind is very very crucial. So கஸ்டமர் கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுல உட்காரணும். We also should be comfortable, they also should be comfortable. It becomes challenging for advisors to take the discussion further. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த rapport building, இந்த ட்ரஸ்ட் இல்லாம நேரா போன உடனே ப்ராடக்டை பத்தி பேச சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். கிளைண்ட் அதே மாதிரிதான், நேரா போய் உட்காந்து சொல்லுங்க, ஏன்னா ஒரு பிஸியா இருப்பாரு, சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றது? இன்னைக்கு ட்ரம்ப் தான் யூஎஸ் பிரசிடென்ட்னு சொல்லவா, இல்ல அண்ணாமலை வந்து மாநில எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டாரு அதை பத்தி சொல்லவா, அவங்க மாநில எலெக்ஷன் தான் அவங்களோட பிஜேபி தலைவர் பொறுப்புக்கு நான் நிக்கலன்னு அதை சொல்லவா, எதை சொல்லுங்க அப்படின்னு எதை சொல்ல? ஸோ த கான்வர்சேஷன் அப்படி டக்குன்னு சொல்லுங்கன்னு நம்மளுக்கு வந்து டங் டை ஆயிடும், நாக்கு ஒட்டிக்கும், எங்க சார் ஆரம்பிக்கிறதுன்னு. ஸோ நார்மலி எங்க ஆரம்பிக்கணும்னா அந்த நான் எதுக்காக வந்தேன். ஸோ கஸ்டமர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி, இல்லாட்டி கஸ்டமர் வேணுங்கிறத நம்ம மட்டும் கேட்டுருவார், என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கும். சார் தேங்க்யூ, உங்களை சந்திச்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஃபீஸ் நல்லா இருக்கு, அண்ட் யூ ஹேவ் டு கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். அங்க போய் அவரை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் அந்த ஈஸ் அவுட்னு சொல்லுவாங்க, அந்த கஸ்டமரும் சரி நீங்களும் சரி ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு 2 minutes ஒரு இது விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இட் வில் பி மச் மச் ஈஸியர். ஸோ இங்க சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும். கஸ்டமர் ரொம்ப சீரியஸா உட்காந்து கேட்டு இருக்கும் போது நம்ம பாட்டு கோணையா உட்காந்து சாஞ்சிட்டு, எஸ்பெஷலி பிரசன்டேஷன் கொடுக்கறவங்களோட வந்து அதே பொசிஷன் கஸ்டமர் உட்கார்ற மாதிரி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் அட்வைசர்ஸ் கூட வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா காது நோண்டுறது, சைட்ல இப்படி போய் உட்கார்றது, பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது, அவங்க பேசிட்டு இருக்கட்டும் நம்ம பேப்பர் எடுத்து படிப்போம். Don't do all these things because you are not giving that kind of importance அந்த கான்வர்சேஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ மிரர் யுவர் கஸ்டமர்ஸ் போஸ்டர்ஸ். அவர் எப்படி உட்கார்ந்து சீரியஸா கவனிக்க, அதே மாதிரி நீங்களும் வந்து அவருக்கு வந்து கான்சன்ட்ரேட் கொடுங்க. அவர் என்ன டோன் என்ன டெம்போல பேசுறாரு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சாஃப்டா கோல்டா மெயில்டா பேசுவார், நம்ம வந்து பயங்கர ஹை பிச்ல ஹை டோன்ல வந்து நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். ட்ரை டு மெயின்டைன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தவிர்க்க முடியாத. இப்ப என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா ட்ரைனிங் செஷன் எடுக்கும்போது எப்ப மெதுவா எட அப்படிம்பாங்க, எனக்கு மெதுவா எடுக்க வராது. ஏன்னா ஐம் கெட்டிங் இன்வால்வ் இன் டு தட். என்னோட டோன் அண்ட் டெம்போ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ட்ரை டு மேட்ச். அது வந்து நேச்சுரலா நம்ம வந்து பண்ண முடியலனா கூட ஆர்டிஃபிஷியலா அட்லீஸ்ட் நம்ம வந்து அதை வந்து அந்த கஸ்டமரோட டோன் அண்ட் டெம்போக்கு மேட்ச் பண்ணணும். கஸ்டமர்ஸோட வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இது நிறைய இடத்துல நடக்கும். என்ன சார் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி சும்மா அது இதுங்கிறானு, டோல்கேட் விலையை ஏற்றி வச்சிருக்கானு, ஜிஎஸ்டி விலையை ஏற்றி வச்சிருக்கானு, என்னது பண்றது அப்படின்னும் போது நம்ம உடனே வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன சார் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த 10 வருஷமா எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் வேற எங்கேயோ போயிடும். என்னைக்குமே அவர் சொல்றது ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார் அப்படின்னு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடணும். ஓகே, ஸோ ஃபைண்ட் அ காமன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது இந்த அவங்கள பத்தின விஷயங்கள், ஹாபிஸ், ஃபேமிலி, இதை பத்தி கேட்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். குழந்தை வந்து வித்யாநிகேதன், வித்யாநிகேதனா சார் வெரி குட், என்னோட அக்கா பையன் கூட அந்த வித்யாநிகேதன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். சம்வேர் யூ நீட் டு ஃபைண்ட் அ காமன் இன்ட்ரெஸ்ட். அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டர் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட். அவரோட ஆஃபீஸ் நல்லா இருக்கலாம், இல்லை அவங்களோட வீடு நல்லா இருக்கலாம், இல்லை அவரோட கார் நல்லா இருக்கலாம், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கலாம், அவரோட டேபிள்ல வச்சிருக்கிற ஒரு கோட் நல்லா இருக்கலாம், பின்னாடி இருக்கிற ஒரு ரத்தன் டாட்டாவோட போஸ்ட் வச்சிருக்காருன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சம்வேர் யூ நீட் டு ஃபைண்ட் a genuine compliment to the customer. Show interest in what customer is saying. அவர் சொல்ற போது அவர் சொல்லும் போது நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா கேளுங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு. வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லிசன் ஆக்டிவ்லி. நம்ம சொல்ல வேண்டது மட்டும் சொல்லக்கூடாது, ரைட்? அவர் சொல்றதை நம்ம வந்து ஆக்டிவா கேட்கணும். அண்ட் அவர் சொன்னதை கரெக்டா தான் நம்ம புரிஞ்சிருக்கோமாங்கிறது மறுபடியும் ஒரு கொஸ்டின் மூலமா தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல ஒரு கிளைண்ட் கேட்ட உடனே நம்ம அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த கிளைண்ட் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருக்கா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சார் நீங்க இதை தானே கேட்க வரீங்க, நான் கரெக்டா தானே புரிஞ்சிருக்கேன், நான் இப்ப ஆன்சர் சொல்லட்டுமா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரீகிளாரிஃபை பண்ணிக்கோங்க. And always have eye to eye contact. Eye to eye contact is very very important with the clients. டோன்ட்ஸ் என்னன்னா கஸ்டமர் மாதிரி பேசி மிமிக்ரி பண்றது,
ஸ்பீக் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அதான் நான் சொல்ல வந்தேன். காமன் ஏரியாவை பத்தி பேசும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் பத்தி காமன் ஏரியாவா இருக்கு. எங்க சார் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சரியில்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்குமோ பரவாயில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்ல. ரிலீஜியஸா நேத்து கூட மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. சம்திங் அது சம்டைம்ஸ் அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் இல்லாதவராக இருப்பாரு. சம்டைம்ஸ் அந்த பொலிட்டிக்கலி ரிவர்ஸ் உங்களுக்கும் அவருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அதனாலதான் வந்து மிரர் யுவர் கஸ்டமர்ஸ் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ் சொல்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனா ஸ்பீக் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போயிடும். அது ஒரு சண்டை மாதிரி போயிடும். இல்ல சம்டைம்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஒரே தாட் ப்ராசஸ் தான் இருக்கு அப்படின்னா அதை பத்தி பேச ஆரம்பிச்சா அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் போயிடுவீங்க. நீங்க என்ன பர்பஸுக்கு போனீங்களோ அதை விட்டுட்டு வேற விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவீங்க. So don't go out of the context. Speak only to the context. Don't give insincere compliment. So compliment கொடுக்கணுமேங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க கூடாது. நம்மளுக்கு அந்த ஒரு வடிவேல் படம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சக்தி நடிச்ச படம். நீங்க நல்லா கலரா எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. யாரு? நானு அப்படிமா. அது வந்து இன்சின்சியர் காம்ப்ளிமெண்ட். Okay, we have to give a compliment on a very genuine basis. Get distracted when the customer is speaking. கஸ்டமர் பேசும்போது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்களை சுத்தி 1000 டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா கூட நீங்க வந்து டிவி ஓடிட்டு இருக்கலாம், குழந்தை அழுகலாம், சடனா பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் உள்ள என்ட்ரா ஏதாவது கேட்கலாம். ஆனா கஸ்டமர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு செகண்ட் கூட உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து அங்க ஷேட்டர் ஆகாம அவர் பேசுறதே கேட்டுக்கிட்டு இருக்கும். in a rapport building and இதெல்லாம் தான் வந்து கஸ்டமருக்கு வந்து உங்க மேல ட்ரஸ்ட் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும். ஏன்னா நிறுவனம் நல்ல நிறுவனம், ப்ராடக்ட் அருமையான ப்ராடக்ட், நாலேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் வெரி ஹை வித் யூ. பட் இதெல்லாம் தாண்டி நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்தாதான் நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ சேல்ஸ் பீச்சில் நம்மளோட வந்து அப்ரோச்சிங்கை தாண்டி ஒன்ஸ் ப்ராஸ்பெக்டிங், ரெண்டாவது அப்ரோச்சிங், மூணாவது ஃபேஸ் டு ஃபேஸ் போகும்போது எப்படி வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும், அங்கே போகும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் ஆஃப் மார்னிங் ஹடல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 11:30 ஐ ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கால். ஸோ அதுக்கு வந்து சில